ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷனு சேனல். நீங்கள் பார்க்குறீங்களா, இன்னைக்கு அடுத்து வடாங்க. நம்ம இதில் என்னென்னா, நேற்றுக்கு கருவடம், அத்தனை நாள் குழல் வடம் பார்த்தோம், அப்புறம் ஜவ்வரிசி வடம் பார்த்தோம், அப்புறம் கருவடம் இல்லைங்களா. அந்த கருவடானுக்கு அப்புறம் அடுத்தது இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இதில் குழல் வச்சு புழியுவோம் நாங்கள். அது வெங்காய வடம். இன்னைக்கு பார்க்க போகிறது நம்ம வெங்காய வடம். வெங்காய வடம் எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். கொஞ்சம் மாவு இருந்தால் பிறகு ஜவ்வரிசி மாவு தான் வேணும்னு கிடையாது, வெறும் வரட்டரிசி மாவு இருந்தாலே கூட போதும். ஜவ்வரிசியில் தான் போட்டு பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. வேணும் அப்படின்னா அந்த வடானுக்கு ஜவ்வரிசி போட்டு அரைச்சி வச்சுருக்கீங்க இல்லையா, அதில் இது 2 படி வரட்டரிசி மாவு வெறும் அரிசி மாவு வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு 30% வேணால் அந்த மாவு கலந்துக்கலாம். நீங்கள் ஒரு படி குழல் வடானுக்கு போட்டு அரைச்சிருக்கீங்க இல்லையா, ஜவ்வரிசி கலந்த மாவு அது சேர்த்துக்கலாம். மொத்தம் 3 படி. இன்றைக்கி நான் அப்படி தான் சேர்த்துட்டு இருக்கேன். அது கூட தேவையில்லை, வெறும் ஜவ்வரிசி கலக்காத அரிசி மாவில் அரைச்சாலே நல்லா வடம் போட்டாலும் நல்லா வரும். இது பாக்கெட் மாவு, கடையில் கூட இருக்கிற மாவு கூட வாங்கி போடலாம். என்கிட்ட முதல்ல இந்த மிஷினில் நான் ஏற்கனவே வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். மிஷினில் முதல்ல 1 கிலோ வெறும் அரிசி கொடுத்து அரைச்சி எடுத்துருவேன். அதுக்கப்புறம் அந்த ஜவ்வரிசி கலந்த அரிசியை நான் போட்டு எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இல்லையா. அப்போதான் கோதுமை, கேழ்வரகு யாராவது ஏதாவது முன்னாடி போட்டு அரைச்சிருந்தாங்கன்னா எடுத்த உடனே இந்த வடாத்து மாவு கொடுத்தோம்னா வடா நமக்கு கருப்பாகும், டேஸ்ட் மாறிடும். அதுக்கோசரம் அந்த 1 கிலோ வச்சு கொடுத்தேன் இல்லையா, அந்த மாவு தான் இப்போ நான் இந்த அரிசி மாவை இதோட போட போகிறேன். கூட ஒரே ஒரு படி, இந்த படியால் 3 படி போட்டிருக்கேன் இன்றைக்கி நான். 2 படி வெறும் அரிசி மாவும், ஒரே ஒரு படி, அது கூட தேவையே கிடையாது, உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். சும்மா வேணுமே அப்படின்றதுக்கோசரம் அந்த அந்த அரிசி மாவு இருக்கே, குழல் வடாத்துக்கு அரைச்சி மாவு கொஞ்சம் இருக்கே அப்படின்றதுனால அதுலேருந்து 1 படியும், மொத்தம் ஜவ்வரிசி கலந்த மாவு 1 படி, வெறும் அரிசி மாவு 2 படி, மொத்தம் 3 படி எடுத்துட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா அழகு 1/2 கிலோ அப்படின்னு 1/2 கிலோ இது பிடிக்கும், மொத்தம் எடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வடம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் போடுறதுனால வெங்காயத்திலே கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நீர்த்தன்மை உள்ளது தான். வெங்காய சட்டிலாம் அரைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணியே ஊற்றாமல் வதக்கி அரைப்போம். அது மாதிரி இது என்னாகும், வேக வேக தண்ணி எடுத்துக்கும், தண்ணி விடும் அதுலேருந்து. அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இதுக்கு மாவுக்கு 1 எப்போ 1க்கு 2.5 வைப்போம் குழல் வடாத்துக்கலாம். இதுக்கு 1க்கு 2 வச்சா போதும், 1க்கு 2 வச்சா போதும். ஏன்னா வெங்காயம் போடுறதுனால அந்த வெங்காயம் ரொம்ப அந்த தண்ணி விட்டுக்கும், ஈரத்தன்மை இருக்கிறதுனால நம்ம அட்ஜஸ்ட் ஆகிடும் இந்த வெங்காயத்துக்கும் இருக்கும். அதனால 1க்கு 2 போட்டுட்டா போதும். வாங்க எப்படி பண்றது பார்க்கலாம். தண்ணி நல்லா தளதளன்னு கொதிக்குது பார்த்தீங்களா. கொதிக்கும் போது என்ன பண்ணாங்கல்ல அப்படின்னா, இந்த வெங்காயம் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 கிலோ வெங்காயம் சோப்பரில் சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. நான் சோப்பரில் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை நம்ம இந்த தலைக்கிற தண்ணியில் போட போகிறோம். வெங்காயம் ஃபுல்லாக இதை அப்படியே கொட்டிடுறோம். நம்ம கொட்டிட்டு இந்த வெங்காயம் போட்ட உடனே இந்த தண்ணி இந்த தலைக்கிறது நின்றுடும். இப்போ நம்ம திரும்ப அந்த வெங்காயம் வேகிறதுக்கோசரம் கொஞ்சம் தலைக்கட்டும் அப்படின்னு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் இருக்கு. இதில் நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு எலுமிச்சம்பழம் தேவை கிடையாதுங்க. தலைக்கிற தண்ணியில் நம்ம வெங்காயத்தை போட்டிருக்கோம். அடுத்து எலுமிச்சம்பழம் இதுக்கு தேவை கிடையாது. அதனால நம்ம குழல் வடாத்துக்கு அரைச்சி வச்சோம் இல்லையா, உப்பு காரம் அதுவே இருக்கு, அதுவே இதுக்கு போட்டாலே போதும் நமக்கு. இதுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப உப்பு காரம் தாங்காது இருக்கு. அதனால 1/2 கரண்டி போட்டால் போதும். இப்போ 3க்கு 1.5 கரண்டி போடுறோம் இல்லையா, ஒரு படிக்கு 1/2 கரண்டி போட்டால் போதும். இப்போ 3 படி போட்டிருக்கிறதுனால மாவு போடுறோம் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதனால இதுக்கு 1.5 கரண்டி இந்த இது போடுறோம். காரம் நல்லா கலரி விட்டீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்ல நல்லா கொதிச்சிடும். இது இன்னும் கொஞ்சம் காரம் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம்.
இப்போ பாருங்க, இந்த வடை நல்லா தலைச்சி தண்ணி தலைச்சி இறக்கி வச்சிருக்கேன். வெங்காயமும் அது உள்ள வெங்காயமும் நல்லா வெந்து கலர் மாறி போச்சு. இப்போ நம்ம வந்து போன வடானுக்கு போட்டோம் இல்லையா, அதே மாதிரியே வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு கரண்டி காம்பால அடியால் நம்ம கிளறிடணும். குடல் வடாத்துக்கெல்லாம் இப்போ மாவு போட்டு கிளறுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் இதுக்கும் கிளறணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஒரே சைடாக குட்டினோம்னா கட்டி கட்டியாக நின்றுடும். ஒரு பக்கம் வந்து நின்றுடும். நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் மசிச்சு 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 எடுத்து உருட்டி உருட்டி வைக்க ஈஸி கஷ்டமாக இருக்கும். அதுக்கோசரம் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டுக்கணும். போட்டு போட்டு நம்ம கிளறணும். ஃபுல்லாக கலரி முடிச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. வந்து முடிச்சாச்சு. 3 அழகு போட்டு கொஞ்சம் வெங்காயமும் நிறைய, ஒரு 1/2 கிலோ வெங்காயத்துக்கு நல்ல சோப்பரில் பொடி பொடியாக நறுக்கி போட்டதுனால பாத்திரம் ஃபுல்லாக வந்துடுச்சு எனக்கு இன்னைக்கு. இந்த ஓரம் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வலிச்சு வச்சு விட்டுக்கணும். ரொம்ப சாப்பிட்டா நல்லா இருக்கு பாருங்க. வடாத்து மாவு முடிஞ்சிச்சு. வாங்க நம்ம வெளியில போய் வடாண்டலாம். தங்கம், அர்ஷினிமா, அர்ஷினிமா, வரியா நீயும் பாட்டி ஹெல்ப் பண்ண வேண்டுதமா? செல்ல குட்டி, பாட்ட குட்டி, என்னடா வடை மாவு வேணுமா? பிடிக்கிறதா? வடை மாவு பிடிக்காதவங்க இருக்க முடியுமா பக்கத்துல? மூஞ்ச என்னடா ஏன் மூஞ்ச எப்படி போறது? இன்னும் வேணுமா? தண்ணி தொட்டு விட்டுட்டு போடா. தண்ணி எங்க பார், கேமரா பார். போறமா வேணுமா? வேக வச்ச மாவுதான் ஒண்ணும் பண்ணுது. காரதா? அப்புறம் ஏன் கேக்குற? வேண்டா, போரும் போரும் போரும். வேண்டாடிமா காரம். அப்புறம் தங்கம் காரம் தங்கம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வடை விட்டுட்டேங்க. ஃபுல்லாக ஷீட் ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு தெரியும், அது பார்க்க தெரியும்னு நினைக்கிறேன். வானம் தான் கொஞ்சம் மூடி மூடி திறக்கிறது. சுவாமியெல்லாம் வேண்டின்னு இருக்கேன். நம்ம வல்லப கணபதி வேண்டின்னு இருக்கேன். நல்லபடியாக வடாங்காஞ்சி எடுத்து வைக்கணும், மழை காற்று இல்லாமல் இருக்கணும்னு. கண்டிப்பாக கடவுள் அருள் புரிவார்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இது வந்து நேற்று வச்ச கருவடம், இன்னைக்கு ஒரு காய்ச்சல் போட்டோமே அப்படின்னு போட்டிருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா வடம் ஃபுல்லாக வெயிட்டு முடிச்சாச்சுங்க இன்னைக்கு. முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவுமே நான் அந்த நேற்று பண்ண அந்த கருவடானையும் காய போட்டிருக்கேன். ஒரு தடவை ரீகேப் பார்த்துடலாம். நம்ம என்ன அப்படின்னா, இந்த வெங்காய வடானுக்கு ஒன்றுக்கு வந்து 3, அதாவது 1க்கு 2 டம்ளர், அதாவது
2 எதால நம்ம போடுறோமோ அதால 2 பங்கு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விடணுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறம் அதில் வந்து 1க்கு வந்து அரை பங்கு உப்பு காரம் போடணும். உப்பு காரம் போட்டு இப்போ ஒரு ஆழாக்கு பிதால ஒரு ஆழாக்கு போட்டிங்க, இல்லை ஒரு டம்ளரில் ஒரு ஆழாக்கு போட்டிங்க, ஒரு டம்ளர் போட்டிங்க அப்படின்னா 2 டம்ளர் தண்ணி, ஒரு அரை கரண்டி வந்து அதுக்கு வந்து உப்பு காரம் போடணும். வெங்காயம் வந்து ஒரு 100-150 கிராம். நிறைய வெங்காயம் இருந்தாலும் நல்லா இருக்காது, டேஸ்ட் இருக்காதுங்க. அதனால வந்து எங்கேயுமா வெங்காயம் இருக்கணும். அதுக்கு சமயத்தில் ரொம்ப கொஞ்சமாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக வெங்காயம் இருக்கணும். ஒரு டம்ளருக்கு ஒரு 100 கிராம் அந்த மாதிரி வெங்காயத்தை பொடியாக நறுக்கி நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு அந்த வெங்காயம் உப்பு காரம் எல்லாத்தையும் போட்டு கீழே இறக்கி வச்சு நம்ம கிளறணும். இதுக்கு எலுமிச்சம்பழமோ எதுவுமே தேவையில்லைங்க. ஒரு கையால் மாவு தூவிட்டு ஒரு கையால் அந்த கரண்டியோட அடிப்பாட்டால் நல்லா கலரிட்டே இருக்கணுங்க. அடிக்கம்பால் கலரி முடிச்சதுக்கப்புறம் நல்லா வந்து ஓரங்கள்லாம் வழிச்சு விட்டு அங்கே வெளியில் கொண்டு போய் பேப்பர் ஷீட் போட்டு ஊற்றியாக தனித்தனியாக வந்து உருட்டி வச்சுட்டா அந்த வடை ரெடி ஆகிடும். பிகினர்ஸ் கூட செய்யலாம், ரொம்ப ஈஸி. குழலில் போட்டு புழியறதோ எதுவுமே தேவை கிடையாது. இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதோடு சேர்ந்து அதாவது எங்கள் சம்பந்தி கிருத்தியா மாமியார் வந்து மகளிர் குழுவில் பேசினாங்க இல்லைங்களா, அந்த இதை வந்து மகளிர் தினம் தண்ணிக்கு பேசினதை நேற்று கொஞ்சம் பார்த்துருப்பீங்க பாதி. இன்னைக்கு ஆஃப் வந்து இதோட வந்து பின்னாடி வந்து இந்த கிளிப்பை வந்து ஆட் பண்ணுறேன். எல்லாரும் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு பெரம்பலூரை சேர்ந்து ஒரு பொண்ணு சாதாரண ஒரு தொழில் தேயிலை தோட்டத்தில் அம்மா வேலை செஞ்சாங்க. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையில் இருந்தார், சாதாரண வேலையில் இருந்தார். அவங்க பொண்ணு என்ன பண்ணானாக்க, அவன் பேர் முக்கிட்டான். அவன் என்ன செஞ்சான்னா, சின்ன வயதில் அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்பட்டாங்க. அம்மா வந்து அவர் பிரிஞ்சு போயிட்டார், வேற ஒரு பெண் துணையை தேடி கொண்டு போயிட்டார். அப்பா கஷ்டப்பட்டாங்க. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, நானே உழைச்சி சாப்பிட்டுக்கிறேன், உங்கள்கிட்ட கேட்க வேண்டான்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்கிறேன், அவளுக்கும் பிறந்தவதானே இருக்காரு, கோர்ட்டுக்கு போய் நான் படிக்கிறதுக்காவது ஜீவனாம்சம் கேட்பேன்னு சொல்லி அவள் போய் கேட்டு படிக்கிறதுக்குரிய வாய்ப்பு ஏற்படுத்தி பண்ணான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொன்னால், கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உயர்த்த அந்த பொண்ணு ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்கு போகிறான். வேலைக்கு போனதோட மட்டும் இல்லை, இந்த அப்பாவை வேலைக்கு நீ போக வேண்டாம், இன்னைக்குலேருந்து நீ போக வேண்டாம், நான் இருக்கேன் ஊருக்கு அப்படின்னு சொல்லி அவனை வீட்டில் உட்கார வைக்கிறான். அது மட்டும் இல்லை, அந்த அம்மா சின்ன குடிசையில் தான் குடியிருக்காங்க. ஆனால் அதில் இருக்க வேண்டாம்னு சொல்லி அந்த அம்மா வீடு கட்டி கொடுத்து 28 வயசுக்குள்ளே வெளிநாட்டுக்கெல்லாம் அந்த பொண்ணு போயிட்டு வந்து அந்த குடும்பத்தையே ஒரு நிர்வகிச்சு பெரிய இடத்துல வந்து நின்னான். அப்போ சாதாரண பெண்ணாக இருந்தவளை சாதிக்க வச்சது எது? எதுவுமே மாறாதுங்கிற உலகத்தில் என்னால் மாற்ற முடியும், கஷ்டப்பட்டு உழைச்சேன் அப்படின்னு சொன்னால், கஷ்டப்பட்டு படித்தேன்னு சொன்னால் என்னால் உயர முடியும்னு நிரூபிச்சாங்க. அதனால இன்னைக்கு அவளை வந்து அவள் விகடனில் என்ன பண்ணாங்க, கூப்பிட்டு விருது கொடுத்தாங்க அவளுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு லக்ஷ்மி பாட்டின்னு ஒருத்தர், உங்களுக்கு எத்தனை வயசுன்னு இருக்கீங்க, 75 வயது. அந்த அம்மா என்னன்னு சொன்னால், கொடராட்டினம் சுற்றுவாங்க. படங்கள்லாம் கூட நம்ம பார்த்துக்கோம், ரஜினி படத்தில், சஞ்சீவி படத்தில், அதெல்லாம் அந்த கொடராட்டினம் சுற்றுற சீன் வரும். அதில் வந்து இந்த அம்மாவோட கொடராட்டினத்தை தான் சுற்றுவாங்க, இந்த அம்மாவும் சேர்ந்து சுற்றுவாங்க. அந்த காலத்தில் வந்து கையாலேயே தள்ளி சுற்றுறதுக்கு இல்லையா, அந்த மாதிரி கொடராட்டினம். இவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது 19 வயசுலேயே நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ அந்த அப்பா கேட்குறாங்க அப்பாட்ட, அப்பா எனக்கு சீர்னு நீ ஒன்றும் செய்ய வேணாப்பா, எனக்கு ஒரு ராட்டினம் செஞ்சு கொடுப்பா அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொல்கிறாரு, ஏம்மா 1000 ரூபா ஆகுமே, நான் எங்கம்மா போவேன் அப்படிங்கிறாரு அவர். இல்லைப்பா, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எனக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு கொடராட்டினம் செஞ்சு கொடுப்பா, என் குழப்ப நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு அந்த அம்மா சரின்னு சொல்லி அவர் அப்பா செஞ்சு கொடுக்குறாரு 1000 ரூபாய். இந்த அம்மா 50 வருஷமா மெரினா பீச்சில் கொடராட்டினத்தை சுற்றி கொண்டே இருக்கிறாங்க. தன் வாழ்க்கை சக்கரமும் 75 வயது வரை இன்று வரை உழைத்து கொண்டிருக்கிறாங்க. மெரினால எம்ஜிஆர் காலம் வரைக்கும் ஒன்றும் சொல்லலை, அவங்கள விரட்டலை. அதுக்கப்புறம் விரட்டி இங்கே நீங்கள் போடக்கூடாது, இந்த கொடராட்டினம்லாம் போடக்கூடாது, எடுத்துக்கோங்க அப்படின்ட்டார் இந்த அம்மா. அதுக்கப்புறம் இப்போ பெசன்ட் நகர் போட்டுட்டார். அந்த அம்மாவை வந்து கூப்பிட்டு அவள் விட்டார் அங்கீகரித்து, நீங்கள் வாங்க கூப்பிட்டு படித்தேன். என்னை எத்தியாக கூப்பிட்றீங்க, நான் பாடம் உழைச்சிட்டு இருக்கிறேன், என் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், என்னை எத்தியாக கூப்பிட்றீங்கிறாங்க.
5 பொண்ணு 3 பசங்க, 8 பேரையும் கல்யாணம் பண்ணி ஒருத்தர் வீட்லேயே அந்த அப்பா போய் இருக்கல. தானே சுயமாக இருந்து கொண்டு எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு 4 ராட்டினம் பண்ணி 1 லட்சம் ஆச்சான். ராட்டினம் பண்ணி அவங்க பரிசாவே கொடுத்து நீங்கள் போய் உங்கள் வாழ்க்கையை கவனிங்கடா அப்படின்னு சொல்லி பசங்களையும் அனுப்பி வச்சு இவ்வளோ பெரிய நிலைக்கு உயர்ந்ததுக்கான ஒரு தங்கப்பெண் இல்லையா அந்த அம்மா. அதை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னை இந்திரா, அந்த இந்திரா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஆனந்த பவனத்தில் தமிழ்ந்த இளவரசியாக இருந்தவன் அம்மா. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க சிறிய வயசுலேருந்து அப்பா வந்து சிறைக்கு சென்று இந்த போராட்டத்தில் இருந்தபோது கூட லெட்டர்ஸ் மூலமாக தான் அவங்க பேச முடியுது அப்பாவோட. ஆனால் அத்தனையும் தெரிந்து கொண்டு இந்த அப்பா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க, நாட்டின் பிரதமராக வந்து அவங்க வந்து இந்த நாட்டையே தன் கையில் கொண்டு வர முடியும்னு ஒரு பெண்மணி நினச்சி செஞ்சாங்க இல்லையா. உண்மையான பெண் அவங்க தானே. எவ்வளோ கஷ்டங்களையும் கடந்து தனியாக நின்று எவ்வளோ இதாக இருந்தாங்க. ஆனால் அவங்களையும் வந்து காவலர்களே சுட்டு கொண்டாங்க பார்த்தோம். இருந்தாலும் கூட செத்து போனால் கூட கடைசி மூச்சு வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னு இந்தியாவுக்காகவே உழைத்த மனிதி. அதனால அவங்களையும் தங்க பெண்ணு சொல்லலாம். அந்த ஆனந்த பவனத்து இளவரசி அவங்க அன்னை இந்திராவை நான் ரொம்ப எப்பவுமே நினைப்பேன். என் பொண்ணுக்கு கூட சின்ன வயசில் என்ன பண்ணேன்னா 9 வயசில் அன்னைக்கு இந்திரா காந்தியாக வேடம் போட்டு பரிசு கட்டி கொண்டு வந்தாங்க எனக்கு. ஏன்னா எனக்கு பிடிக்கும் அவங்கள பொண்ணு எடுத்து இவளை பேச சொல்லி 5 மினிட்ஸ் அவளை பேச சொல்லி இந்திரா காந்தி மாதிரி ட்ரெஸ் பண்ணி விட்டு பரிசு வாங்கி கொண்டு வந்தாங்க. எனக்கு சொல்கிறேன்னா ஒருத்தருக்கு இன்ஸ்பிரேஷன் யாராவது வேணும் இல்லையா, அதான் அது மாதிரி நான் வந்து அவங்கள நினைக்கிறது உண்டு. இந்த மகளிர் தினத்தில் அவங்கள நினைக்கிறதுல பெருமை உண்டு. நான் எம்ஏ பட்டதாரி பிராமின் குடும்பத்தில் பிறந்தவங்க. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, திடீர்னு அப்பா வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடுறாங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், வாழ்கிறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மாநகராட்சியில் இந்த சிலை ஊட்டுற இடத்துல மயானத்தில் வெளியில் செடியெல்லாம் நட்டுருக்காங்க. அதெல்லாம் பராமரிக்க வேலையாவது எனக்கு தோட்டத்தில் கொடுங்களேன் அப்படின்னு போய் கேட்டிருக்காங்க. தெரியுமா, எப்படி தெரியுமா, என்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது தெரியுமா, என்னால் என்ன முடியும்னு தெரியுமா அப்படின்னு பேசும். ஆனால் அது முடிஞ்சு போச்சுன்னா என்ன சொல்கிறோம், நமக்கு பாடி, நமக்கு பேர் வந்துருக்கு. இந்த பாடி எப்போ எடுப்பீங்க அப்படின்னு கேட்குறோம். அப்போ பாடி ஆகிடுறோம். அதுவும் போக அடுத்த நாள் போச்சுன்னா என்ன சொல்கிறோம், தூக்கி எரி ஓட்டிட்டு ஒரு சொம்பில் கலையத்தில் சாம்பலாக போயிடும். ஒரு பிடி சாம்பலாக போகிற நாம கொஞ்சம் கூட இதை பற்றி நினைக்கிறது இல்லை யாரும். நம்ம அடுத்த நாள் போக போகிறோமே அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. நாளைக்கு கண் விழிச்சாதான் நமக்கு வந்து வாழ்வு, இல்லைன்னு சொன்னால் இறப்பு தான். அப்போ அதை மாதிரி யோசிக்காமல் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால், நான் யாருன்னு பெருமைப்படுத்தி கொள்கிறோம். அப்படி செய்யக்கூடாது. நான் யார் அப்படின்னு சொன்னால், எங்கேருந்து வந்தேன், யாருடைய பரம்பரையில் வந்தேன், பெண்ணாக இருக்கிறவன் என்ன செய்யணும், ஆணாக இருந்தால் என்ன செய்யணும், குடும்பம்னு இருந்தால் அதுக்கு என்ன செய்யணும், பிள்ளைகள் இருந்தால் அது என்ன செய்யணும், அப்பாவுக்கு அம்மாவுக்கு என்ன செய்யணும், குழந்தைகள் இருந்தால் அதுக்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கணும், இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் வாழ்க்கை வந்து எப்பவும் வளர்ச்சியாகத்தான் இருக்கும். அப்புறம் அந்த அம்மா எம்ஏ பட்டதாக இருந்தவங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால், சேந்தமங்கலம் அப்படிங்கிற கிராமத்தில் சிதையை எரியூட்டி கொண்டு இருக்கிறார் அந்த அம்மா. 9000 பிணங்களை எரியூட்டி இருக்கிறாங்க. 12 வருஷமா அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறாங்க ஒரு பிராமணர். அதில் எனக்கு பெருமை தான். ஏன்னா அவன் எந்த வேலையும் கிடைக்கலன்னு யோசிக்கலை, அப்பா இல்லையேன்னு யோசிக்கலை, அம்மா இல்லையேன்னு யோசிக்கலை. நம்ம வாழறதுக்கு ஒரு வெளி கிடைச்சது, எதுவும் வெளியே செய்யும் அப்படின்னு சொல்லி அதை இன்று வரை செய்து கொண்டிருக்கிறார். அதுவும் இனிமையான செயலை செய்து கொண்டிருக்கிறார். யாரும் ஒன்றும் கையில் காசு இல்லை அப்படின்னு சொன்னால் கவலைப்பட மாட்டாங்க. நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி செஞ்சுருக்கலாம். அப்போ எவ்வளோ பெரிய மனசு வேணும் நினச்சி பாருங்க. அந்த மாதிரி செய்கிறா இன்றைக்கும் அந்த ஜெயந்திங்கிற ஒரு பெண். அப்புறம் ஆணைகளை கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அதில் புலிகள் காப்பகம் பக்கத்தில் இருக்கிற பழங்குடியினர் காடற்குளம்னு சொல்லுவாங்க அவங்கள.
ஆதி திராவிடர் கூட இதில் இருக்கிறவங்க பழங்குடியினர். அதில் இருந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 25 குடும்பங்கள் வாழ்ந்து 25 குடும்பம்னா அப்பா அம்மா தாத்தா பாட்டி குழந்தைங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் குறைஞ்சது ஒரு 5 பேர்னு வச்சுக்கோங்க. 25 குடும்பம் இருந்தால் ஒரு 125 பேர் அந்த குடும்பத்தில் இருந்திருப்பாங்க. என்ன ஆச்சுன்னு சொன்னால் 2019 ஒரு பெரும் வெள்ளம் வந்தபோது எல்லா குடிசையும் அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்போ இவங்க போய் கேட்குறாங்க, எங்கேயாவது தங்கிக்கிறதுக்கு எங்களுக்கு இடம் கொடுங்க 5 பேர்கிட்ட போய் கேட்க பரவாயில்ல, நம்ம இதுக்காக போராடணும்னு சொல்லி 25 குடும்பங்களையும் ஒன்றிணைத்து அப்போ பேருந்தில் போனவங்க இந்த ஏரோப்ளைனில் போயிட்டுருக்காங்க. இந்த குழந்தைகளால் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சுற்றி வராங்க. அப்போ அந்த குழந்தைகளால் அந்த அம்மாவுக்கு தெரியும் இவங்க வளர்க்குறாங்க. அப்போ அது மாதிரி நம்ம நாகலட்சுமி அம்மாவை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஈன்ற புயத்தில் பெருகியோட்டும் தன் மகனை சான்றோன்னு தாய்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அம்மா தினமும் நினைக்குது. எனக்கு சொல்கிறாங்க, என் பையன்தான் பிரகாந்த் தான், என் பையன்தான் வைஷாலி, என் பொண்ணு தான் இப்போ வைஷாலின்னு பெருமையாக சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பெற்றோரை நினைவில் சுமக்கிறோம், கணவரை இதயத்தில் சுமக்கிறோம், குழந்தைய வழியில் சுமக்கிறோம், கருவியில் சுமக்கிறோம், குடும்ப பாரத்தை தலையில் சுமக்கிறோம். இதையெல்லாம் சுகமான சுமையாக நினைத்து கொண்டு நாம் சிரித்து வாழ்வோம் தான் பெண்மணி. அந்த மாதிரி ஒரு பெண்கள் தினத்தில் இன்னைக்கு பேச எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. இவங்க எல்லோரையும் கலந்து பேசுகிறேன். இந்த பையன் 2 பேரும் செஸ் சாம்பியனாக இந்த இந்தியாவுக்கு திரும்பி வந்தாங்க. இன்றைக்கி அப்போ பேருந்தில் போனவங்க இந்த ஏரோப்ளைனில் போயிட்டுருக்காங்க. இந்த குழந்தைகளால் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் சுற்றி வராங்க. அப்போ அந்த குழந்தைகளால் அந்த அம்மாவுக்கு தெரியும் இவங்க வளர்க்குறாங்க. அப்போ அது மாதிரி நம்ம நாகலட்சுமி அம்மாவை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஈன்ற புயத்தில் பெருகியோட்டும் தன் மகனை சான்றோன்னு தாய்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அம்மா தினமும் நினைக்குது. எனக்கு சொல்கிறாங்க, என் பையன்தான் பிரகாந்த் தான், என் பையன்தான் வைஷாலி, என் பொண்ணு தான் இப்போ வைஷாலின்னு பெருமையாக சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பெற்றோரை நினைவில் சுமக்கிறோம், கணவரை இதயத்தில் சுமக்கிறோம், குழந்தைய வழியில் சுமக்கிறோம், கருவியில் சுமக்கிறோம், குடும்ப பாரத்தை தலையில் சுமக்கிறோம். இதையெல்லாம் சுகமான சுமையாக நினைத்து கொண்டு நாம் சிரித்து வாழ்வோம் தான் பெண்மணி. அந்த மாதிரி ஒரு பெண்கள் தினத்தில் இன்றைக்கி பேச எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. இவங்க எல்லோரையும் கலந்து பேச பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன பண்ணுறோம், குடும்பத்துக்கு நம்ம குழந்தைக்கு என்ன செய்யணும், எல்லோத்தையும் அன்பும் கருணையாக இருக்கணும். எப்பவும் நல்ல ஒழுக்கங்களையே குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நாமும் ஒரு சிறந்த பெண் தான், தங்க பெண்ணாக தான் நம்மளும் இருக்கோம் அப்படின்னு சொல்லி என் முறையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக கிளிக் பண்ணாமல் பாருங்கள்.